பணத்தை சேமிக்கிறது ஒரு தியாகம் இல்ல. அது உண்மையிலேயே ஒரு புத்திசாலித்தனமான பழக்கம். பணத்தை சேமிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா மாசம் ஆனதும் கையில எதுவுமே நிக்கலையா? காஃபி, டீ கட் பண்ண மனசு வரல. சினிமா பார்க்காம இருக்க முடியல. எனக்குன்னு பண்றது இது மட்டும்தான். மத்தபடி குடும்பத்துக்காக தான் நான் செலவு பண்றேன். ஆனா மாச கடைசி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு வருத்தப்படுறீங்க. அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சிரமமில்லா சேமிப்பு விதிகள். இத பத்தி இப்ப பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் ஸ்வீப். இது உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற சில்லறை பணத்தை தினமும் இரவு தானாவே ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்ஃபர், அதாவது சேமிப்பு கணக்குக்கு போகும்படி செட் பண்ணுங்க. அந்த மாச முடிவுல அது ஒரு பெரிய அமௌண்ட்டா சேர்ந்திருக்கும். செகண்ட், இந்த 3 hour ஹேபிட் டாக்ஸ். காலையில எழுந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்க செய்யற செலவு என்னன்னு கவனிங்க. டீ, தண்ணி பாட்டில், அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, இதை முடிஞ்ச அளவுக்கு வீட்ல இருந்து கொண்டு போங்க. இந்த பணத்தை கட்டாயம் நீங்க சேமிச்சே ஆகணும். இதை ஒரு டாஸ்கா ஃபாலோ பண்ணுங்க. தேர்ட், சப்ஸ்கிரிப்ஷன் கில்ஸ் லிஸ்ட். எல்லா மாதமும் நீங்க கட்டுற கணக்கை கவனிங்க. நெட்ஃப்ளிக்ஸ், ஜிம், ஆப்ஸ் போன்ற எல்லாத்தையும் கவனிங்க. நீங்க இதை பயன்படுத்தாம எதுவா இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணுங்க. அடுத்து ஃபோர்த் ஒன், த ஃபவுண்ட் மணி ரூல். எதிர்பாராம வர்ற பணத்தை சேமிங்க. உதாரணமா போனஸ், வரி ரீஃபண்ட், பரிசு பணம், இப்படி கிடைக்கிற எல்லா பணத்தையுமே 50% நீங்க அதை சேமிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ல போட்டு விடுங்க. இது சிரமமில்லா சேமிப்பு விதி. இதை ஒரு மாதம் யூஸ் பண்ணி பாருங்க. நிச்சயமா இது மூலமா பல மடங்கு பெனிஃபிட் கிடைக்கும். தேங்க்யூ.